உறவுகள் வணக்கம். அதாவது கருத்து சுதந்திரம் சொல்லி திமுக ஆட்சியில நம்ம எந்த கருத்தை சொன்னாலும் யார் பேசினாலும் உடனே கைது செய்து சிறையில் அடிப்பாங்க, வழக்கு போட்டு புங்கா கூட போடுவாங்க. நம்ம நாமக்கல் சார்பா இருக்கிற உறவுகள் பாதி பேர் அதுல பாதிப்பட்டிருக்காங்க. ஆனா அதே கருத்து சுதந்திரத்துக்காக திமுக ஆட்சியில ஏத்து கேள்வி கேட்ட தாவேகா கட்சியை சார்ந்தவங்க, தாவேகா பொதுநலம் சார்ந்தவங்க, தாவேகா அப்பாற்பட்ட நல்லவர்கள் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாம் தமிழ்ச்சியில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அஜீனை கைது பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவர் முதலமைச்சர் கட்சியில நடிகராக இருக்கும் பொழுது, எப்ப 2025 கடைசி மாதத்துல நடிகர் இருக்கும் போது ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. அந்த கருத்தை இப்ப எடுத்து அதை வழக்கா தொடுத்து இப்ப கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. விஜய் சார், இதுதான் கருத்து சுதந்திரமா? நீங்க தான் கருத்தால பேசணும், டைலாக்லாம் பேசுவீங்களே, இப்ப ஏன் நீங்க கைது செஞ்சீங்க நம்ம கேட்கலாமா? உங்க மூக்க அப்படியே கிள்ளி வச்சு கேட்கலாமா? என்னங்க இது? திமுக இருக்கும்போது ஒரு பேச்சு, இப்ப தனக்குன்னு ஒரு ஆட்சி வரும்போது ஒரு பேச்சு. அப்ப திமுக அதிமுக ஒன்னே ஒண்ணுதான். ஒரே செயல், ஒரே கோட்பாடு, ஒரே தத்துவம். எது? மக்களுக்காக நல்லது செய்ய கிடையாது, மக்களுக்காக பொய்யான வாக்குறுதி கொடுக்கறது, எல்லா இடமும் திமுக என்ன செஞ்சோ அதை விட பல மடங்கு தாவேகா கட்சி செய்யும். அப்ப உங்களுக்கு திமுக என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரே வித்தியாசம் தான். அந்த கொடி கருப்பு சிவப்பு கொடி, உங்க கொடியில மஞ்சள் சிவப்பு, அது நாம் தமிழ் கொடி, 2 யானை, அவ்வளவுதான் ஃபார்மாலிட்டி. என்னத்த சொல்ல?